நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சந்தகை. ஆல்ரெடி சந்தகை எப்படி புளியணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இதாவது சந்தகை பிழிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதாவது இனிப்புக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம், தேங்காய், சர்க்கரை இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சந்தகை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். இது 2 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கணும். இதை நம்ம இட்லி சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக நான் எண்ணெய் தடவிட்டேன். நம்ம எல்லாத்துலேயுமே மாவு ஊற்றிக்கலாம். இது அப்படியே இட்லி தட்டில் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம சந்தகை அச்சில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம சந்தகை புளிய போகிறோம். ஒன்று இந்த ஒரு டைப்பில் இருக்குது, அதாவது இந்த மாதிரி வீல் மாதிரி ஒரு இது இருக்குது. இன்னொன்று என்னென்னா சீசா மாதிரி இந்த ஒரு 2 சைடுமே இருக்கிறது அது இருக்குது. இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளியறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிங்கிள் ஹேண்டடில் நம்ம புளிஞ்சிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக வரும். நல்லா உள்ள தடவிக்கோங்க ஆயிலை. இதுலேயும் கொஞ்சம் தடவிக்கலாம் நம்ம ஆயில். இப்போ நம்ம சூடாக செஞ்சு வச்சுருக்கிற இட்லி இது ரொம்ப கொதிக்குது. இன்னும் நம்ம கட் பண்ணியும் போடலாம். இதே மாதிரி சுற்றிட்டே இருங்க. இந்த மாதிரி சுற்றிட்டே இருங்க. நம்ம ஆல்மோஸ்ட்டு இப்போ பிழிஞ்சிட்டோம். அதாவது ஃபுல்லாக வந்துருச்சு. 2 இட்லி அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே இந்த மாதிரி பிழிஞ்சிட்டே எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சந்தகை புழிஞ்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கும். உதிரி உதிரியாக வரும். நம்ம எடுத்தோன்னா சந்தகை புழிஞ்சு ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா இந்த சந்தகைக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, இதுக்கு சீரகம் போட்டோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நரன்னு நல்லாயிருக்கும். பொன்னிறம் ஆகட்டும். பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. உப்பு சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம சந்தகையிலேயே உப்பு போட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சுருக்கிற சந்தகையை நம்ம உதுத்து அப்படியே போட்டுக்கலாம். நல்லா அப்படியே உளுத்து விட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சந்தகை தாளிச்சிட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சந்தகை தாளிச்சிட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சந்தகை ரெடி. சந்தகை பிழிஞ்சதில் நம்ம பாதி காரத்துக்கு எடுத்துட்டோம். இன்னும் மீதி இருக்கிறத நம்ம ஸ்வீட்டுக்கு எடுத்துக்கலாம். இது பிழிஞ்ச சந்தகை, தேங்காய் பால், நாட்டு சக்கரை
நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒயிட் சுகர் பிடிச்சதுனால அதுவும் எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்து ஏலக்காயோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மூணையுமே நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம். சுவையான இனிப்பு சந்தகை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.